என் அன்பு குழந்தையே, நம் பாபா எப்போதும் தன் பக்தர்களை கவனித்துக் கொண்டுதான் இருக்கிறார். நாம் என்ன செய்கிறோம் என்பதையும், நாம் செய்யும் நல்லது கெட்டது என்ன என்பதையும் நம் பக்கத்திலிருந்து பாபா பார்த்து கொண்டுதான் இருக்கிறார். நாம் செய்யும் நல்லதும் கெட்டதும் அவர் கணக்கு புத்தகத்தில் எழுதப்பட்டு கொண்டு இருக்கிறது. எனவே சாயி பாபாவின் உண்மையான பக்தர்களாக இருக்கும் நாம் பழி பாவங்களை செய்வதற்கு அஞ்ச வேண்டும். மற்றவர்கள் மேல் எந்த சந்தர்ப்பத்திலும் கோபப்படாமல் இருக்க வேண்டும். பாபாவின் போதனைகளை முழுமையாக கடைபிடித்து சரியான வழியில் நம் வாழ்க்கையை நடத்த வேண்டும். இப்படி எல்லா வழிகளிலும் நாம் சாயி பாபாவின் சொல் கேட்டு நடந்து கொண்டால் உண்மையிலேயே நாம் பாபாவின் செல்ல பிள்ளைகளாக ஆகிவிடுகிறோம். அப்போது நாம் ஒன்றுமே செய்ய வேண்டாம். நமக்கு வேண்டியதை வேண்டிக்கொண்டு பாபாவின் பக்கத்தில் அமைதியாக இருந்தாலே போதும். சாயி பாபா தன் பொக்கிஷத்தை உனக்காக திறந்து வைப்பார். நீ இடறி கீழே விழும்போது தன் கைகளை நீட்டி பாபா உன்னை கீழே விடாமல் தாங்கி பிடிப்பார். நீ வாழ்க்கையில் முன்னேறி மேலும் மேலும் முன்னேறி மேலே உயரவும் உன் வேண்டுதல்கள் எல்லாவற்றையும் அவர் நிறைவேற்றி வைப்பார். நல்லபடியாக நலமாக வாழ வைப்பார், வளமோடும் வாழ வைப்பார். ஆகவே நாம் எப்போதும் தூய உள்ளத்தோடு இருப்போம். மனதில் குப்பைகளை, அதுபோன்ற எண்ணங்களை சேரவிடாமல் பார்த்து கொள்வோம். பாபா துன்பங்கள் என்றும் உன்னை சேரவிடாமல் பார்த்து கொள்வார். ஆகவே சாயி பாபா இருக்க பயம் எதற்கு, கவலை எதற்கு? பாபா சரணம். ஓம் சாயிராம்.